அனைவருக்கும் வணக்கம். கோல்ட் மெடலிஸ்ட் ஹிந்தி கைட்ஸ் வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்கின்றேன். அதற்கு மிகுந்த பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தாங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு எனது உளமார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இன்றைய தலைப்பு சூர்சுதா என்னும் தலைப்பிலே சூர்தாஸ் அவருடைய படைப்புகளை பற்றி நான் இங்கே சற்று விளக்க விளைகின்றேன். ஏற்கனவே நாம் படித்திருக்கிறோம். सूरदास भक्ति काल के सगुण भक्त कवि हैं. இறைவனுக்கு உருவம் உண்டு என்ற கொள்கையுடையவர் சகுண பக்தி என்பார்கள். அந்த சகுண பக்தியை இரண்டு பிரிவாக பிரிந்தனால அது ஒரு பிரிவு கிருஷ்ண பக்தி ஷாக்கா என்றும் மற்றொரு பிரிவு ராம் பக்தி ஷாக்கா என்றும் பிரிந்தது. அதையும் நாங்கள் கிணப்படுத்திருக்கிறோம். ஒவ்வொருவரும் தத்தம் கருத்துக்களை மக்களிடையே ஆணித்தரமாக பரப்புவதை முனைந்திருந்தார்கள். அதனால் அவர்கள் தத்தம் கருத்துக்களை மிக ஆணித்தரமாக சொல்கிறார்கள். அதே வழியில் வந்த நமது சூர்தாஸ் அவர்களும் கிருஷ்ணனுடைய பக்தியை பற்றி, அதுவும் உருவமுள்ள இறைவனை வழிபடுகின்ற தனது கொள்கையை பற்றி மிக ஆணித்தரமாக சொல்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் யாரெல்லாம் உருவமுள்ள இறைவனை வழிபடவில்லையோ, நிக்குண பக்தி என்று சொல்கிறார்களோ, அவர்களை பற்றியெல்லாம் மிக கடுமையாக சாடுகிறார். சாடுவது மட்டுமல்ல, அவர்களை எதிரி என்கிறார். எதிரியை போல் நாம் பார்க்கணுங்கிறார். ஏன்னால் இது அவருடைய தனிப்பட்ட எதிரி இல்லை, கொள்கையிலே முதல் அது பருவ சகஜம், கொள்கை போராட்டம், கொள்கை மோதல், இது இயற்கை. ஆகவே அதை நாம் உண்மையான முதலாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இங்கே கருத்து முதல்கள், கருத்தோடு கருத்து மோதுகின்றன. நாளைக்கு இன்னொருவர் நிக்குண பக்திய பக்தர் தன்னுடைய சகுண பக்தியை கடுமையாக பேசலாம், கண்டிக்கலாம். இது புலவர்களுக்கு இது இயல்பு. அது வரும்போது தான் இலக்கியம் வளரும். ஹிந்தி இலக்கியம் பக்தி கால், ஹிந்தி சாட்சிகா ஸ்வர்ணயுகு என்று அழைக்கப்படுவது இதற்கானமாகத்தான். இன்றைய எபிசோடில் சூர்தாஸ் அவர்கள் இந்த சகுண பக்தி சொல்லப்படுகின்ற தன்னுடைய கொள்கையை அவர் ஆதரிக்கிறார். நிக்குண பக்தி சொல்லப்படுகின்ற கடவுளுக்கு உருவம் இல்லை என்று சொல்கின்றவர்களை மிகவும் சாடுகிறார். அவர்களை ஒரு வகையாக இனிமை என்றே கருதுகிறார், எதிரி என்றே கருதுகிறார். அவர் சொல்கிறார், சாண்டி மன் ஹரிமுகன் கோ சங்கு. தங்களுக்கு முன்னால் நான் இதை பற்றி இந்த வரிகளை நான் உங்களுக்கு ஏற்கனவே படைத்திருக்கின்றேன். அதை நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். चांडी मन हरिमुखन को संग जिनके संग कुबुद्धि उपजती है, परत भजन में भंग, परत भजन में भंग. चांडी मन हरिमुखन को संग. हरि विमुखन யாரெல்லாம் ஹரி ஆகிய திருமால் ஆகிய கண்ணனை யாரெல்லாம் வழிவிடவில்லையோ, விமுகன் அவரை இக்னோர் செய்கிறார்களோ, அவரை இக்னோர் செய்கின்றார்களோ, ஒதுக்குகிறார்களோ, அவர்களுடைய நட்பு இருந்தால் நீங்கள் அந்த நட்பை விட்டு விடுங்கள் என்கிறார். சாண்டினால் சோர் தீஜியே, விட்டு விடுங்கள். மனமே நீங்கள் உருவம் அற்ற இறைவனை வழிபடுகின்ற நண்பர்கள் உங்கள் யாரும் நண்பராக இருந்தால் நீங்கள் அவர் நட்பை விட்டு விடுங்கள். சாண்டி மன் ஹரி முகன் கோ சங்கு இன்கே சங்கு. நீங்கள் அவளோடு இருந்தால் குபுத்தி உபயோகிகே, உங்களுக்கு புத்தி சுபுத்தி குபுத்தி நிர்வகிப்படும். நல்ல அறிவு தீய அறிவு. ஆனால் அவருடைய கூட இருந்தால் உங்களுக்கு தீய அறிவினால் விளையும். குபுத்தி உபயோகிகே பரத்த பஜன் மே பங்கு. பஜன் மே பங்கு படுத்தாயே. நீங்கள் இறைவனை தியானிக்கின்ற பொழுது
அதற்கு அவர்கள் இடையூறு செய்வார்கள். பங்கல் பங்கமாக இடையூறு விக்னப்படுத்தி ஹே. ஆகவே நீங்கள் அவரோடு சேர்ந்திருந்தால் நீங்கள் இறைவனை தூய்மையாக பரிசுத்தமாக வழிபட முடியாது. அவர் உங்களுக்கு இடையூறு செய்வார்கள். ஆகவே யாரெல்லாம் கண்ணனை வணங்கவில்லையோ அவர்கள் நட்பை நீங்கள் விட்டுவிடுகிறார். கஹா ஹோத்த பயப்பான் கராக்கே விஷகி தஜத்த புஜன். பாம்புக்கு எவ்வளவுதான் பால் வார்த்தாலும் அந்த பாம்பு தன்னுடைய விஷத்தை விட்டு விடாது என்ன சொல்கிறார் அசுரா பாருங்க. கஹா தேத்த பைய பான் கராயே. பையனால் दूध दूध पिलाने पर भी सांप अपना विष नहीं छोड़ता. பாலை கொடுத்தாலும் பாம்பு தன் விஷத்தை கைவிடாது. अपना विष नहीं तचते दाल छोड़ता புசன் என்றால் பாம்பு. பாம்புக்கு நாங்கள் எவ்வளவுதான் பால் வார்த்தாலும் அது தன்னுடைய விஷத்தை விடாது. அதுபோலத்தான் இவர்களும். காகி கஹா கற்பூர சுகாயோ स्वान नहाये गंग. कागगी कहा कर्पूर சுகாயே ஸ்வான் நகாயே கங்கு. காகத்துக்கு நீங்கள் கற்பூரத்தை போட்டாலும் கூட கற்பூரம் மிக புனிதமானது. கற்பூரம் மிக புனிதமானது. இறைவனுக்கு நாங்கள் வழங்கக்கூடியது, நமக்கு புண்ணியத்தை தரக்கூடியது, முக்தியை தரக்கூடியது கற்பூரம். காகத்துக்கு முன்னாலே கற்பூரத்தை போட்டால் அது இந்த கற்பூரத்தை காகம் குத்தாது. அதுக்கு பதிலாக அது எதை கொத்தோம்? இதெல்லாம் அழுக்குமோ டேர்ட்டியாக இருக்கிறதோ அதைத்தான் அது பொறுக்குமே தவிர கற்பூரத்தை பொறுக்காது. சுகாய் என்றால் பொறுக்கும், சாப்பிடும். பறவைகள் சாப்பிடுவதை சுகுனாய்ன்னு சொல்வார்கள் இந்தியில். சுகுனாய் என்றால் பறவைகள் எப்படி சாப்பிடும்? கொத்தி கொத்தி சாப்பிடும். காகங்கள் அழுக்கை கொத்துமே தவிர கற்பூரத்தை கொத்தாது. அதுபோல் தான் இவர்கள் கணனை வணங்க மாட்டார்கள், வேறதையும் வணங்குவார்கள். சரி, ஸ்வான் நகாயே கங்கு. ஸ்வாண்டல் நாய் குத்தா. நாய்க்கு சொல்லுவாங்களே, நாயை குளிப்பாட்டி நடுவில் வைத்தாலும் என்று பழமொழி சொல்வார்கள். அது நாய்களை குளிப்பாட்டினா, கங்கையில் குளிப்பாட்டினா கூட அதனுடைய தீய குணம் அதை விட்டு போகாது. அது மறுபடியும் அழுக்கான பொருளைத்தான் தேடும். ஸ்வான் நாயை கங்கு. அதுபோல்தான் நீங்கள் நம்முடைய கண்ணனை யாரெல்லாம் வழிபடவில்லையோ அவர்கள் அப்படிப்பட்டவர்கள். கர்கோ கஹா அர்கஜா லேபம். இன்றைக்கு இந்த காலத்தில் இப்போ நிறைய இந்த அழகு சாதன பொருட்கள், பூச்சுக்கள், க்ரீம் நிறைய வந்துட்டு இந்த காலத்தில். அப்புறம் இந்த ஸ்ப்ரே இப்போ வந்துட்டது. அந்த காலத்துலலாம் சந்தனம், அரகஜா என்று சொல்வார்கள். அது கடையில் விற்கும். அதை எடுத்து மக்கள் ஆடைகளை தடவி கொள்வார்கள். அதில் ஒன்று அரகஜா என்பது. 3 வகையான வாசனை பொருட்கள் அடங்கிதான் அரகஜா என்பது. கஸ்தூரி என்பார்கள், அரகஜா என்பார்கள், புனுகி என்பார்கள். இப்படி தான் அந்த காலத்தில் இருந்து. இப்போலாம் அதெல்லாம் பேர் மாறி போச்சு. ஆனால் கர்கோ கஹா அரகஜா லேபர். கர் என்றால் கோவேறு கழுதை. கழுதை வேறு, கோவேறு கழுதை வேறு. கோவேறு கழுதை என்பது பார்ப்பதற்கு குதிரை போலவே இருக்கும். ஆனால் அது குதிரை இனம் அல்ல, அது கழுதை இனம். அது பொய் சுமக்கும். குறிப்பாக மலைப்பகுதிகளிலே, காஷ்மீர் போன்ற மலைப்பகுதிகளிலே அந்த பொருட்களை அன்லோடிங் செய்வதற்கு, சுமந்து செல்வதற்கு பெரும்பாலும் மக்கள் அதைத்தான் பயன்படுத்துவார்கள். அது பேர் கர் என்பார்கள். கர் என்றால் கோவேறு கழுதை. அந்த கோவேறு கழுதைக்கு இந்த அரகஜா என்ற அந்த வாசனை திரவத்தை ஜவ்வாதி சொல்வார்களே, அதுபோல் அந்த வாசனை திரவத்தை தடவினால் அதனுடைய வாசனை இந்த உருமா என்ன தமிழில் சொல்வார்கள், கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை என்பார்கள். அதுபோல் இங்கே கோவேறு கழுதைக்கு அரகஜாயை பற்றி, ஜவ்வாதி பற்றிய வாசனை பற்றி பூசினால் அது தெரிய போகிறது. அதனால் அதுக்கு நாம் அரகஜாயை தேய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது நம்முடைய எதிரிகள் அது போன்றவர்கள், இதை போன்றவர்கள், கோவேறு கழுதை போன்றவர்கள், அவர்களுக்கு கண்ணன் இருக்கின்ற அந்த அரகஜா வாசனை திரவம் பற்றவங்களுக்கு தெரியாது. அதை பூசினாலும் வேஸ்ட்டு. கரகோ கஹா அரகஜா லேபர் மர்கட் பூஷன் அங்கு.
என் பொண்ணை கல்யாணம் கொடுத்தேன், அந்த பையனுக்கு குரங்கையில் பூமாலை ஆகிட்டா போடுவாங்க. குரங்கை பூமாலை போலைப்பாடு, அதாவது அழகாக இருப்பதை அது என்ன பண்ணும், பிச்சு போயிடும். அக்குரங்கையிலே பூமாலை போட்டால் கொடுத்தால் அது என்ன பண்ணும், அதாவது பிச்சு செலவுள்ளவா. அதுபோலத்தான் இவர்களுக்கு கண்ணை பற்றி தெரியாது, அவள் கண்ணை பிச்சு பெருகுவார்கள். ஆக மர்கட் பூஷன் அங்கு, அந்த மர்கட்டால் பந்தன் குரங்கு, குரங்குக்கு நகையை மாலையை போட்டால், அணிகளாக போட்டால், அதோட குறுப்பிலே போட்டால் அதை அப்படியே போட்டுக்கிட்டிருக்காது, அதை பீத்து எரிந்து விடும். அதுபோலத்தான் இவர்கள். கஜிகோ கஹா நகாயே சரிதா. கஜங்கள் யானை, யானை ஆற்றிலே குடிக்கிறது. சரிதா நதிமே நகராய, அது ஆற்றில் குடிக்கிறது. ஆனால் வெளியே வந்து என்ன பண்ணோம், புழுதி எடுத்து அது மேலே போட்டுக்கொள்ளும். ஆக கஜிகோ கஹா நகாயே சரிதா பகுரிதரை சோஹி சந்திர. தன் தலைமீது அதை சோஹின்றால் தூள் புழுதியை போட்டுக்கொள்ளும். அது போலத்தான் இவர்கள். வாகன பதித்த பாரணையும் பேசுத்த ரீத்தோ கரத் நிஷன். நீங்கள் அம்பை எடுத்து பாறை மீது இருந்தால் அந்த அம்பு அந்த பாறையை துளைக்காது. எத்தனை முறை அம்பு எய்தாலும் அந்த அம்பு வீணாகுமே தவிர பாறையை துளைக்காது. தொடர்ந்து நீங்கள் எப்படி இருந்தால் உங்கள் அமரா துளைக்கின்ற எல்லா அம்புகளும் தீர்ந்து போகுமே தவிர எந்த ஒரு பலனும் ஏற்படாது. அதுபோல்தான் இவர்கள். பாகன பதித்த பான்னையை பெருத்த. அது பதித்த பாகன், அதாவது தாழ்வான கீழான ஒரு பாறை, அது கல்லானது. பாகனால் கல், பாறை. அந்த கல் மீது நீங்கள் அம்பு எய்தாலும் அம்புதான் வேணாம் முடியுமே தவிர அந்த கல் எதுவுமே ஆகாது. ஆக அவளுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணுவது வேஸ்ட்டுங்கிறாங்க. கண்ணை பற்றி, உருவமுள்ள கண்ணை பற்றி நீங்கள் என்ன சொன்னாலும் இது போன்றவர்களுக்கு ஏறாது, அவளுக்கு புரியாது. ஆகவே அவளை நீங்கள் விட்டுவிடுங்கள். எவ்வளோ நீங்கள் அவளுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டாம் என்கிறார் சூர்தாஸ். கல காரி காமரி சடத்னா தோஜோ ரங்கு. சூர்தாஸ் சொல்றார், என்னுடைய எதிரிகள்லாம் கல் என்றால் எதிரிகள். உருவமற்ற இறைவனை பூஜிக்கின்றவர்கள், அது நிக்குண பக்தி என்கிறார்கள். நிக்குண பக்தி எல்லாருமே யார், கல்ல எனிமிஸ் எல்லாமே. காரி காமரி, காரினால் காலி, காலே கம்பல் கே சமான. அந்த காலத்திலே சூர்தாசர் இந்த கலரோடு இந்த கல் சேர்த்தால் என்ன வண்ணம் என்று அது அன்றைக்கு சொல்லிருக்கா பாருங்கள். எவ்வளோ பெரிய ஞானிகள். இன்றைக்கு எத்தனை வண்ணங்கள் வருகின்றன, பல வகையான வண்ணங்கள். ஒரு கலையோடு இன்னொரு கலை சேர்த்தால் அந்த கலர் மாறுகிறது என்று நிறைய இந்த காலத்தில் கெமிக்கல்ஸ் நிறைய விட்டது, டெக்னாலஜி நிறைய விட்டது. ஆனால் அந்த காலத்தில் சொல்லியிருக்காரு பாருங்களேன். கம்பளி கலவா, நீங்கள் ஒரு ஒரு துணியானது லைட் கலரில் இருந்தால் வெள்ளையாகவோ அல்லது லைட் ப்ளூவாகவோ நீலமாகவோ அல்லது மஞ்சளாகவோ இருந்தால் அதன் மீது இன்னொரு சாயத்தை போடலாம், போட்டு அந்த வண்ணத்தை மறைக்கலாம். ஆனால் கருப்பு போடலாம், எல்லா துணியுமே கருப்பு சாயம் போடலாம். ஆனால் கருப்பு சாயத்தின் மீது இன்னொரு சாயத்தை போட முடியாது. கருப்பு கருப்பு தான். இவெல்லாம் கருப்பு சாயத்தை போன்றவர்கள், கருப்பு கம்பளியை போன்றவர்கள். அதை நீங்கள் வேறொரு சாயத்தை ஏற்று நினைத்தால் அந்த சாயம் அங்கே ஏறாது. அதே மற்ற நிறங்களை கருப்பாக மாற்றலாம், நிறத்தை மாற்றலாம், ப்ளூவை மாற்றலாம், சிகப்பை மாற்றலாம், கருப்பாக மாற்றலாம். ஆனால் கருப்பை இன்னொரு கலராக மாற்ற முடியாது. அது கூடத்தான் இவர்கள். எங்களுடைய அந்த உருவமற்ற இறைவனை கும்பிடுகின்றவர்கள் கருப்பு கம்பளி போன்றவர்கள். சூர்தாஸ் கல காரி காம்பளி, காலி கம்பல் கிசமானே, கருப்பு நிற கம்பளியை போன்றவர்கள். சடத்னா தூசோ ரங்கு, தூசா ரங்கு உஸ்பர்னா சடேகா, இன்னொரு வண்ணம் அதில் நாம் போட முடியாது. ஆகவே என்ன செய்யணும், அவர்களுக்கு நாம் அறிவுரை கூறுவதை விட பெட்டர் என்னவென்றால் நாம் அவளை விட்டு விலகியிருக்க வேண்டும். அதுவே நமக்கு நல்லது. அவளை திருத்த முடியாது என்று சொல்கிறார் மகாத்மா சூர்தாஸ் அவர்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன்.
चांडी मन हरिमुकन को संग, इनके संग कुबुद्धि उपजती है। परत भजन में भंग, परत भजन में भंग, भजन में भंग पड़ता है। कहाँ होता एक, कहाँ होता पयपान कराए, कहाँ होता पयपान कराए, पाले கொடுத்தாலும் विषय नहीं तजत भुजंग, भुजंग सांप विष को नहीं छोड़ता, पांब विषத்தை கைவிடாது। कागी कहा कपूर चुगायो, कागी कव्वे को कागத்தை அதுக்கு முன்னாலே இதில் ஒரு அசிங்கத்தை போட்டால், அதாவது காகத்தை சொல்வார்கள் ஆகாய தோட்டி என்பார்கள்। தோட்டினால் யாரென்றால் அன்றாடம் நம் தெருவுக்கு வந்து நம்முடைய சாக்கடை தெருக்களை இவற்றை சுத்தப்படுத்தானவா தூய்மை பணியார், அவரையான் தோட்டி இருந்தார்கள்। அவள் சாலையிலே வந்து அதை சுத்தம் செய்வார்கள்। ஆனால் வானத்திலிருந்து கீழே வந்து அந்த தோட்டி வாசிகள் யார் கேட்டால் காகம் என்றார்கள்। ஆகவே காகமானது கற்பூரத்தை போட்டாலும் கூட அதை அது எடுக்காது। இவெல்லாம் பாகத்தை போன்றவர்கள், இவர்களுக்கு கண்ணனை பற்றி தெரியாது। சரி, ஸ்வான் நகாயே கங்கு, நாயை போய் குளிப்பாட்டி கங்கையில் குளிப்பாட்டினா கூட அது தன்னுடைய தீய நினைவிடாது। கற்போ கஹா அர்கஜா லேபன், கோவேறு கல்விக்கு அரகஜா ஜவ்வாது ஆகிய வாசனை போட்டாலும் தேய்த்தாலும் அது விடுபடாது, அதை ஏற்றுக்கொள்ளாது, அது தெரியாது। ஸ்வான் நகாயே கங்கு, மர்க்கட்டு பூஷன் அங்கு, குரங்கையிலே அணுகலை கொடுத்தால், ஆபூஷணத்தை கொடுத்தால், நகையை கொடுத்தால், பூமாலையை கொடுத்தால் அது நார் நாராக பீச்சு எதுவுமே தவிர அதை எதுவும் பயன்படுத்திக் கொள்ளாது। அது போலத்தான் இவர்கள்। கஜுக்கோ கஹா நகாயே சரிதா, யானையை கொண்டு போய் ஆற்றிலே குளிப்பாட்டினா கூட அது வெளியே வந்தவுடனே பகுரிதரை சேயிச்ச, வெளியே வந்தால் மறுபடியும் என்ன பண்ணோம், அதை வந்து தன்னுடைய தும்பிக்கையால் மண்ணை எடுத்து கொடுக்கணுமே தவிர அது தூய்மையாக இராது। வாகன பசித்த பான்மையை பெருத்த, எப்படி கல் எப்படி அது ரொம்ப தாழ்வானதோ தாழ்ந்ததோ, அந்த கல் மீது எவ்வளோதான் நீங்கள் அம்புகள் இதாலும் அந்த அம்பால் அந்த கல்லை துளைக்க முடியாதோ, அதுபோல் இவர்களை எப்படியும் திருத்த முடியாது। ரீத்தோ கருத்த நிஷம், தன்னுடைய அம்பரா தோணி காலியாக தவிர ஒரு அம்பு கூட அது பயன்படாது, வீணாக। அதுபோல் இவர்களை நாம் திருத்த எண்ணுவது வேண்டும், அதை விட நாம் அவளை விட்டு விலக வேண்டும்। ஆகவே அவர்களை விட்டீங்கள் விலகுங்கள், அவருடைய நட்பு நமக்கு வேண்டாம் என்கிறார் சூர்தாஸ்। அடுத்தபடியாக பிரம்மகீத் என் நூலிலிருந்து ஒரு பகுதி, நான் எப்படி சொல்லியிருக்கிறேன், பிரம்மகீத் என்பது அதுவும் சூர்தாஸ் அவள் இயற்றிய நூலாகும்। அதுலேயும் அவர் தன்னுடைய சகுன பக்திக்கு வாருங்க தாயார்। அதில் கண்ணனுடைய தோழனாய உத்தவன் அவன் நிகுண பக்தன், இறைவனுக்கு உருவம் இல்லை என்ற குறியுடையவன்। அவனுக்கு சகுன பக்தியை பற்றிய பாடத்தை போட்டுவதற்காகவே கண்ணன் அவனை கோகுலத்துக்கு அனுப்பியிருக்கிறார்। கோகுலத்துக்கு போப்பார், அங்கே கோபியைகள் மிக வருந்துகிறார்கள், என்னை நினைத்து அழுகிறார்கள், புலம்புகிறார்கள், வருந்துகிறார்கள்। நீ சென்று அவர்களுக்கு என்னை பற்றி உண்மை சொல்லி நீங்கள் என்னை மறந்து விடுங்கள் என்னை சொல்லிவிடுவா என்று அனுப்புகிறார், கண்ணன் அனுப்புகிறார்। ஆனால் அங்கே போனவன் அங்கே போகிறார், அங்கே தன்னுடைய கருத்தை அவன் எடுத்து சொல்கிறான்। யாருக்கு முன்பாக ஒன்றுமே படிக்காத இந்த மாடு மேய்க்கின்ற இந்த கோபிகள் என்று சொல்கின்றான்। ஆனால் கோபியர்கள் தன்னுடைய அறிவு கூர்மையான வாதத்தால் அவனை தோற்கடித்து அவனையும் கிருஷ்ணனுடைய பக்தனாக மாற்றி அனுப்புகிறார்। நான் ஏற்கனவே நான் சொல்லிக்கிறேன், அந்த கருத்தை சூர்தாஸ் மீண்டும் சொல்கிறார்। ஊதோ உத்தவா அர்த்தம், ஊதோ உத்தவா ஹம் ஹை துமாரி ஹி தாசி, ஹம் ஹை துமாரி தாசி। உத்தவா எப்படி கண்ணனுக்கு நாங்கள் அடிமைகளோ அதுபோல்
உனக்கும் நாங்கள் அடிமை என்றால் நீ கணவனுடைய நண்பன் அல்லவா, உனக்கு எப்படி அவனுக்கு எப்படி அடிமைகளோ அதுபோல உனக்கும் நாங்கள் அடிமைகள். நாம் உங்களையும் மதிக்கிறோம், கண்ணை மதிக்கிறோம், உங்களையும் மதிக்கிறோம். काहे को कटु वचन कहते हो, काहे को कटु वचन कहते हो, किसलिए कटु वचन बोलते हो. ஏனப்பா தேவையில்லாத கசப்பான வார்த்தைகளை சொல்கிறாய், நீ கூறுகின்ற வார்த்தைகள் அனைத்துமே என்பது கசப்பாக இருக்கிறது. காய்கோ கிஸ்லியே எதற்காக கட்டு வச்சன் கதையோ கரத்த ஆப்பசி ஆசி, அதை செய்கிற பொழுது நீ வந்து எங்களை வந்து ஜோக் அறிவித்து போட்டிருக்கிறது, நீங்கள் இதை வந்து கிண்டல் சொல்லி போட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் அப்படியெல்லாம் நீங்கள் பேச வேண்டாம் என்கிறார்கள். யார்? கோபியர்கள். हमारे गुनही मीठी किन बांधो हम कह कियो बिगाड़, हमारे गुनही गांटी किन बांधो हम कह कियो बिगाड़. நாங்கள் உங்களோடு இனிமையாக பழகுகிறோம், இனிமையாக பேசுகிறோம், உங்களோட நெருக்கத்தை ஏற்படுத்துகிறோம். காட்டி தான் பிடிச்சி போடுறது, ஏற்படுத்திக்கிறோம், நெருக்கமாக இருக்கிறோம். ஆனால் ஏன் எங்களை வந்து கெடுக்க நினைக்கிறார்? இல்லாத சொல்லி நம்ம ஏன் कड़क निकला, क्यों हमको बिगाड़ते हो, हम तुम्हारे साथ हैं, हम तुम्हारे प्रेम पास में बंधे हुए हैं, कृष्ण के प्रेम पास में बंधे हुए हैं, फिर भी तुम क्यों हमको बिगाड़ना चाहते हो. எங்களை கெடுக்க விரும்புகிறாய், அவர் செய்யலாமா? जैसी तुम की नहीं सो सब ही जानत है संसार. நீ யார் என்று எல்லோருக்கும் தெரியும், கண்ணன் யார் என்று எல்லோருக்கும் தெரியும், நான் யார் என்று நாங்கள் யார் என்று இந்த உலகம் தெரியும். सबको सब दुनिया को मालूम है, तेरी भक्ति के बारे में, हमारी भक्ति के बारे में, सबके बारे में इस दुनिया को मालूम है. तुमको सब कुछ पता है, तुमको सब कुछ मालूम है. जो कच्ची भली बुरी तुम कही हो सो हम सही ले. अभी तुमने कुछ भला बुरा कहा है, कुछ अच्छाई भी कही है, कुछ बुराई भी कही है, लेकिन उन सबको हम सही लेते हैं. நீங்கள் இது வரைக்கும் வந்து எங்களை பற்றி எத்தனையோ தப்பான வார்த்தைகள் சரியான வார்த்தைகள் சொல்லியிருக்கிறாய், இருந்தாலும் நாங்கள் எல்லாவற்றையும் பொறுத்து கொடுத்துட்டோம். ஏனென்றால் நீ வேறு, கண்ணன் வேறு அல்ல. கண்ணன் எதை செய்தாலும் நாங்கள்லாம் மன்னிப்போம், அதுபோல் நீங்களும் பேசினாலும் நாங்கள் அதை பொறுத்துக் கொள்வோம். सब कुछ सही लेते हैं. आपन कियो आप ही भुगतेगी, आपन कियो आप ही भुगतेगी. ஒருவன் தவறு செய்தால் அதுக்கு தண்டனை வந்து அவன் தான் நம்ம அனுபவிக்க வேண்டும். யாரோ செய்தவருக்கு நாம் தண்டனையை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் தவறு செய்தால் நாங்கள் தண்டனையை அனுபவிப்போம். अपने किए के लिए अपने को ही दंड भोगना पड़ता है. आपन कियो आप ही भुगतेगी. நாங்கள் தவறு செய்திருந்தால் கண்ணனை நாங்கள் நேசித்தது, அவருக்கு பக்தி கொண்டது தவறு என்றால் அதுக்காக தண்டனை நாங்களே அனுபவித்துக் கொள்கிறோம். நீ வந்து புதுசாக எனக்கு வந்து ஒன்றும் சொல்ல வேண்டாம். தோஷ் ந காவோ தேனை, எனவே நீங்கள் குற்றம் சுமத்த வேண்டாம், எங்களை வந்து தவறாக கருத வேண்டாம். ஏனென்றால் நாங்கள் சரியான பதிவு செய்கின்றோம், கிருஷ்ண பக்தி என்ற சரியான பதிவு செய்கின்றோம். அது தவறு என்றால் அதற்கான தண்டனையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் நான் உங்களை குற்றம் சொல்லவில்லை, நீ எங்களையும் நீ வந்து குற்றம் சொல்ல வேண்டாம். தோஷ் காவு ந கஹே, तुम लोग बड़े बड़े कुल में जन्मे हो, तुम तो बड़े कुल में जन्मे हो. நாங்களாம் இடைய ஒன்றும் அறியாத ஆடு மேய்க்கின்ற இடைய சிறுமிகள். ஆனால் நீயோ உயர்ந்த குலத்திலே பிறந்தவன், கண்ணனோ உயர்ந்த குலத்திலே பிறந்தவர். அவர் கடவுள், அவர் மன்னர், அவர் கடவுள், நீ அவருடைய தோழன், நீயும் அவரை போலவே உயர்ந்த குலத்திலே பிறந்தவன். நாங்கள்லாம் தாழ்ந்த குலத்திலே விடுகின்ற இடையர் ஜாதி சேர்ந்தவர்கள், மாடு மேய்க்கும் படிப்பறிவில்லாத ஏழைகள், பாமர மக்கள் நாங்கள். நீங்களோ உயர்ந்த குலத்திலே பிறந்தவர்கள். நீங்கள் உங்களுடைய அந்த பிஹேவியர்ஸ் நடத்தலாம் வந்து உயர்ந்தாக்கணும். நாங்கள் தாழ்ந்தவர்கள் தவறு செய்யலாம், நீங்கள் தவறு செய்யக்கூடாது. तुम लोग बड़े बड़े कुल में जन्मे हो और सबके सरदार, நீங்கள்
அனைவருக்கும் தலைவர்கள், அனைவருக்கும் மன்னர்கள், எங்களுக்கெல்லாம் மன்னர்கள், நாட்டில் எல்லா அனைத்து மக்களுக்கும் மன்னர்கள், ராஜாக்கள், உயர்ந்தவர்கள், தலைவர்கள், பெரியவர்கள். நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் ஒன்று முடியாத ஏழை இளைய பெண்கள், மாடுமிப்பவர்கள். ஆகவே ये दुख भयो सूर के प्रभु सुनी कहत लगावत चार. ஆகவே நீங்கள் சொல்வது எனக்கு மிகுந்த துன்பத்தை அளிக்கிறது. ஆகவே சூர்தாஸ் சொல்கிறார், என்னுடைய பிரபு, என்னுடைய கண்ணன் சொன்னதை நீ இங்கே சொல்ல வேண்டாம். அதை நீ மாற்றி சொல்லு. நீ என்கிட்ட நீ கண்ணனை கூப்பிட வேண்டாம். நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். மாற்றிக்கொண்டு சுனி கலத்து லகாவத்து சார். நீங்கள் உடம்பில் திருநீர் பூசிக்கொள்ளுங்கள். உடம்பெல்லாம் நீங்கள் சாம்பலை பூசிக்கொள்ளுங்கள். நீங்கள் நாம் திருமண்ணுக்கு பதிலாக திருநீரை பூசிக்கொள்ள நீங்கள் என்னிடம் சொன்னால் அதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்களுக்கு மிகுந்த வருத்தமாக இருக்கிறது. துக்க பைதா கர்த்தாய், எங்களுக்கு துன்பத்தை அளிக்கிறது. ஆகவே நாங்கள் அப்படியே இருந்து கொள்கிறோம். கண்ணனை போலவே திருமண் அணிகிறோம், நாமும் போட்டுக்கொள்கிறோம். நீ எங்களுக்கு நீ நாமும் போட வேண்டாம், திருநீட்டை பூசிக்கொள்றீங்க எனக்கு சொல்ல வேண்டாம். அதாவது எங்களை மதம் மாற்றனால என்னுடைய கொள்கையை எங்களை மாற்ற வேண்டாம். நாங்கள் உருவமுள்ள கண்ணனை நாங்கள் வணங்குகிறோம். அந்த சடங்கிலிருந்து என்னை மாற்ற வேண்டாம், நாங்கள் அப்படியே வாழ்கிறோம் என்று சூர்தாஸ் தன்னுடைய கருத்தை இங்கே ஆணித்தரமாக சொல்கிறார். என்ன சொல்கிறார்? सगुण भक्ति श्रेष्ठ है, निगुण भक्ति श्रेष्ठ नहीं है. जितने भी संस्कार हैं, रस्म हैं, रिवाज हैं निर्गुण भक्ति के, वे सब हमको पसंद नहीं हैं. हम उनको मानने वाले नहीं हैं. हम तो कृष्ण के भक्त हैं. हम लड़कियां जो गोपिकाएं हैं, हम सब अनपढ़ हैं, ग्वाल बालिकाएं हैं. फिर भी हमने जो सिद्धांत अपने दिल में बैठाए हैं उसी पर हम रहेंगे. तुम ऐसा मत करो कि हमको बदलने का, निपुण भक्त बनाने का प्रयत्न तो मत करना. हम वैसे के वैसे कृष्ण भक्त रूप में बने रहेंगे. तुम हमको बदलने की कोशिश मत करो, बदलने की चेष्टा मत करो. हम हमेशा सदा सगुण भक्त, कृष्ण भक्त के रूप में ही बने रहेंगे. इसलिए तुम चले जाओ, यहाँ से चले जाओ और कृष्ण के पास सारी बातें बता दो. हम वैसे के वैसे बने रहेंगे. इस प्रकार इस ब्राह्मण गीत काव्य में सूरदास ने अपनी सगुण भक्ति का खंडन किया है और निगुण भक्ति का खंडन किया है. अपने द्वारा नहीं, गोपिकाओं के मुँह से इतनी बातें उन्होंने हमें बड़ी सुगमता से, आसानी से, हमें सरलता से, सरसता से उन्होंने हमें दी है. जो हम इसका रसास्वादन करें और हम सूरदास की इस उक्ति का स्वागत करें और रोज़ इसको गाया करें और पढ़ा करें, पठन पाठन किया करें और इसका रसास्वादन हम किया करें. इतना मैं आपसे प्रार्थना करता हूँ. एक बार मैं उसको दोहराता हूँ. वो दो हम हैं तुम्हारी ही दासी, वो दो हम हैं तुम्हारी ही दासी, काहे को कटुक वचन कहत हो, करत आपसी हासी. हमरे गुण ही गांठी किन बांधो, हम कहे कियो बिगाड़, जैसी तुम कीन ही सो सब ही जानत है संसार. जो कुछ भली बुरी तुम कही हो, सो सब हम सही लें. आपन कियो आप ही भुगतेंगे, दोष न काहू दे है. तुम लोग बड़े बड़े कुल में जन्मे और सबके सरदार, सबके आदर का पात्र हो. ये दुख भयो सूर के प्रभु सुनी कहत लगावत चार. इस प्रकार सूरदास ने
सगुण भक्ति का खंडन किया है और निर्गुण भक्ति का खंडन किया है। इतना कहकर मैं अपना ये जो भाषण समाप्त करता हूँ। இதோடு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். நாளை உங்களை அடுத்த தலைப்பாகிய துளசி தரங்கு துளசிதாசருடைய பெருமை பற்றி நான் தங்களிடம் சந்தித்து உரையாடுகின்றேன். இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்கள் கருத்துக்களை நீங்கள் எனக்கு சொல்லுமாறு எழுதுமாறு தாழ்ந்து பணிந்து வேண்டுகிறேன். மீண்டும் நாளைய துளசி தரங் நிகழ்ச்சிகளை தங்களெல்லாம் சந்திக்கின்ற வரை தங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஆர் சுந்தரராஜன் திருப்பூர். நன்றி.